தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நெருப்பு ராசிகளில் ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் சுதந்திரமான விரும்பிகளாக இருப்பீங்க. நேர்மையான தன்மை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அறிவு கூர்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி, தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்காத குணம் உங்ககிட்ட இருக்கும். அதே போல தான் அடுத்தவங்களை உதவுறதுலேயும் ஆர்வம் கொண்டவங்களா இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, எதையும் கட்டுப்பட்டு அந்த ஒரு சுதந்திரமாக செயல்படுவதை விரும்பக்கூடியவங்களாக பெரும்பாலும் நீங்கள் இருப்பீங்க. வீரகுணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசாக எப்போவுமே ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. கடினமான ஒரு சூழலை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் சிறப்பாக கையாளக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு நல்லாவே தெரியும். எப்போதுமே நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க, ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து யார் சொன்னாலும், எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்காத தன்மை இருக்கும். உங்களுடைய அதிகப்படியான தன்னம்பிக்கை இது கொஞ்சம் அவசர முடிவை சில நேரத்தில் கொடுத்துருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமும் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சது போல் நடக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் தொட்டது தொடங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான், அதாவது வியாழன். வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். இறைவனின் பரிபூரண அருளாலும் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். உங்களோட பிரார்த்தனை வெகு விரைவில் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவும், அதே போல் உங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போது இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடும் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், தன வாக்குஸ்தானத்தில் சூரியனும் கூடவே செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுவும் இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக அமைப்புகளில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி பற்றின சிந்தனை உங்களுக்கு வரும். வேலையிலையோ தொழிலையோ இல்லை நீங்கள் குடியிருக்கிற வீட்லேயோ ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்கள் ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இந்த வாரம் ஏற்படுது. இது அர்த்தாஷ்டம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் இது பற்றின சிந்தனை அதிகரிக்கும். ஒரு சில மாற்றங்களும் வரும். கணவன் மனைவி உங்கள் விஷயத்தில் சம்பந்தமில்லாத நபர்கள் தேவையில்லாமல் குறுக்கீடு வரலாங்க. உங்களோட பேச்சு, எண்ணம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். அதே போல் குடும்ப ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மற்றவங்களோட பேச்சை கேட்டு குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்கிட்ட அவங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து இருங்க. உங்களோட பேச்சை கேட்பாங்க. அடிக்கிறது பேசுகிறதுன்னு சொல்லி கோபப்படாதீங்க. விட்டு கொடுத்து அவங்களோட வழியிலே போய் நீங்கள் அவங்ககிட்ட நிதானமாக செயல்பட்டு நல்லது கெட்டதை சொல்லி கொடுங்க. அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனை இப்போ கொஞ்சம் வரும். பொறுமையாக கையாளணும் இந்த காலகட்டம். அதே போல் பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு வாரம் ஒத்தி வைங்க. எடுத்துமா கௌத்தமெல்லாம் சொத்து விஷயத்தில் எதுவும் செய்யக்கூடாது. அதே மீறி கையெழுத்து போடுறதா இருந்தால் நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது.
அதே போல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, பொறுமையாக கையாளணும். அதுவும் சொத்து விஷயத்தில் கண்டிப்பாக நிதானம், பொறுமை தேவைப்படுது. ஒரு சிலர்லாம் பாருங்களேன், ஏதாவது வரன் கூட பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட இன்னும் பதில் இருந்து வந்திருக்காது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பதிலும் அவங்ககிட்ட வரும். ஏன்னா திருமண முயற்சி சாதகமாகக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரியான சூழல் இருக்குது. பார்த்துட்டு போன வரன் நல்ல பதில் சொல்லுவாங்க. தொழிலையுமே பணியாளர்களின் ஒத்துழைப்பால் நல்ல ஒரு விற்பனை, நல்ல ஒரு லாபம் அதிகரிக்குங்க. மாணவர்களோட கல்வி நிலை இப்போ நல்லாவே சிறப்பாக இருக்கும். உங்களோட ஆசிரியர் பெற்றோரின் ஒத்துழைப்பால் நீங்கள் சிறப்பாக கல்வியில் முன்னேற போகிறீங்க. நிறைய நோய் நொடியால் பாதிக்க கொண்டு இருந்தவங்களாக இருந்தால் இப்போ மருத்துவ செலவு குறையும். நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சில காதல் திருமணம் கூட இப்போ நடக்கும் பாருங்க. காதலுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்க இந்த தியானம், யோகா இதெல்லாம் செய்யுங்க. இந்த உடற்பயிற்சி செய்கிறது மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக பொறுப்பு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இருக்கும். இந்த பொறுப்பால் உடலும் சரி மனசும் சரி கொஞ்சம் அசதியாக இருக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டு வருவதால் நிம்மதியான சூழலை பெற முடியும். பைரவரின் அருளால் தடைகள் நீங்கும், நல்ல ஒரு சூழல் உருவாகும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த வாரம் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பெரும்பாலும் உங்களோட வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டையோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை அனுசரித்து போங்க. வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பெருசாக கோபம் வருங்க. எதிரில் உள்ளவங்களோட செயல் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. அதே போல் பண தேவை திடீர்னு உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் வரலாம். வாடிக்கையாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிதானமாக பேசுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் கூட வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்படி விமர்சனம் செஞ்சீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை சிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பத்திரமா நடத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்கிறதுனால பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்பாடு உங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷனை தருவது போல தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே நல்ல ஒரு பலனை தரும். பிள்ளைங்கிட்டையும் அனுசரித்து போகிறது, அவங்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுமே சக மாணவர்களை அனுசரித்து போகணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும். பாடங்களை கவனமாக படிங்க, நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்களேன், இந்த வாரம் தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொண்டு நன்மையை பெறுவீங்க. துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு. செலவு கொஞ்சம் எதிர்பாராத செலவாக வருங்க. இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக கூட இருக்கும். அடுத்தவங்க வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரியான நிலை இருக்குது. அதே போல் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லையே. ஆனால் வர வேண்டிய பணம் வேணால் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் தான் அதை வாங்க முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேல் இடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களை வந்து சேரும். தொண்டர்கள் கூட பாருங்கள், உங்கள் சொல்படி இப்போ நடந்துக்குவாங்க. அதனால் மனம் மகிழும்படியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ அடுத்து போராடும் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன், கடுமையாக உழைச்சா சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடும். கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்குது இல்லையா குரு பகவான், அதுக்கு நீங்கள் நெய் தீபம் வச்சு வழிபடுங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தியை நீங்கள் பெறுவீங்க. குருவின் அருள் இருந்தால் போதுங்க, எல்லா விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதே போல் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. பல விதத்துலேயுமே பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல் சுப செலவுகளும் கொஞ்சம் வரும். நீண்ட நாளாக இழுப்பறிய அந்த காரியம் கூட இப்போ நல்லபடியாக நடந்தும் முடியும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இப்போ பாருங்களேன், நல்ல ஒரு வேகமான முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை நீங்கள் அனுப்பி வைக்கும்போது எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அனுப்புங்க. அனுப்புறதையுமே கவனமாக அனுப்பணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை மட்டும் இந்த வாரம் ஒப்படைக்காதீங்க. ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு சாமர்த்தியம் இருக்குது. ஏன் நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்கள் பொறுப்பு கொடுத்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கான ப்ராப்ளத்தையுமே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாருங்கள். அதே போல் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் பற்றி நீங்கள் திடீர் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் கூட வருங்க.
தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் நீங்கள் எல்லா வகையிலும் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.